கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்மை பற்றி கொண்டு உமக்காக வாழ்ந்திட, உம் பாத சுவடை தினமும் தொடர்ந்திட, உம்மை பற்றி கொண்டு உமக்காக வாழ்ந்திட, உம் பாத சுவடை தினமும் தொடர்ந்திட, உமக்குள்ளே மறைந்திட, உம்மேலே படர்ந்திட, உமக்குள்ளே மறைந்திட, உம்மேலே படர்ந்திட, இந்த உலகை வெறுத்து உம்மோடு இணைந்திட, இந்த உலகை வெறுத்து உம்மோடு இணைந்திட, இயேசுவே என் நேசரே, தோளின் மீது சாய என் உள்ளம் ஏங்குதே, தோளின் மீது சாய என் உள்ளம் ஏங்குதே. நன்றி அப்பா. நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி. இந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மட்டுமா எங்களை கிருபையாய் பாதுகாத்த உம்முடைய அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் தகப்பனை அதிகமாய் நேசிக்க ஒவ்வொரு நாளும் உடைய பாத சுவடிகளை நாங்கள் பின்பற்றி செல்ல எங்களை கிருபையாய் நீர் வழி நடத்துவீராகப்பா. எங்களுக்காய் நீர் வைத்திருக்கிற நித்திய ஜீவனை அடையும்படியாய் என் தகப்பன் ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி செல்கிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக ரூத்தின் சரித்திரம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். ரூத்தின் சரித்திரம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரூத்தருடைய சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். தன்னுடைய பிள்ளைகள் 2 பேரும் இறந்ததுக்கப்புறம் தன்னுடைய மருமகளாகிய ஓர்பாளையும் ரூத்தையும் கூட்டிக் கொண்டு நகோமி வரும்பொழுது அவர்கள் பிரிந்து போகுவதை, அதாவது பிள்ளைகளும் இறந்து விட்டார்கள், இன்னும் அவர்களுக்கு வாழ்க்கை மற்றவர்களுக்கு போய் வாழ்க்கை புரிய வேண்டும் என்று நகோமி நினைத்த மாத்திரத்திலே அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுரை கூறும் பொழுது ஓர்பாள் என்ன 2 பேரும் சேர்ந்துமே முதலில் சத்தமிட்டு அதிகமாய் அழுகிறார்கள். ஓர்பாள் என்ற ஒரு மருமகள் தன் மாமியை முத்தமிட்டு சென்று விட்டாள். அவள் எமோஷன் ஆயிட்டு என்ன செய்கிறாள் என்றால் தன் அழுகையை அந்த இடத்தில் காட்டிவிட்டு அவளுடைய வாழ்க்கையை தேடுவதற்காக அவள் சென்று விட்டாள். ரூத்தோ அவரை விடாது பற்றி கொண்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. நகோமியை தன் மாமியை ரூத்து விடாமல் பற்றி கொண்டாள். எப்படி விடாமல் பற்றி கொண்டாள் என்றால் அடுத்து வரக்கூடிய வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்திடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். அவள் தன்னோடே கூட வர மன உறுதியாயிருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடே ஒன்றும் பேசவில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்தில் நகோமி தன்னுடைய 2 மருமகளையும் பெத்லேஹேமுக்கு அழைத்து வரும்படியாக வருகிற பாதையில் இந்த சம்பவம் நடக்கிறது. ஓர்பாள் என்ன செய்கிறாள்? ஒரு மருமகள் மாமியை முத்தமிட்டு விட்டு சென்று விடுகிறாள். ஆனால் ரூத்தோ என்ன செய்கிறாள் என்றால் தன்னுடைய மாமியை உறுதியாக பற்றி கொண்டாள். 14வது வசனத்தில் அவளை விடாமல் பற்றி கொண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கீழே 17வது வசனத்தில் அங்கே என்ன செய்கிறார் என்றால்
உறுதியாக பற்றி கொண்டாள் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே. 18வது வசனத்திலே அவள் தன்னோட கூட வர மன உறுதியாக இருக்கிறதை கண்டு அவள் டிசிஷன் எடுத்துட்டா, முடிவை சொல்லிட்டா. நான் உங்களை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்லி தன்னுடைய மாமியிடம் தன்னுடைய முடிவை சொல்லிவிட்டா. நான் உங்கூட தான் இருப்பேன், உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம், நீ தங்குற இடத்துல நானும் தங்குவேன், மரணமே அல்லாமல் உங்களை என்னிடம் உன்னிருந்து பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய முடிவை அந்த இடத்தில் உறுதியாய் சொன்ன மாத்திரத்திலே நகோமி அதற்கப்புறம் அதை பற்றி நீ வேற கணவனுக்கு வாழ்க்கைப்படு என்று நகோமியின் ரூத்திடம் எந்த ஒரு வார்த்தையும் நகோமி சொல்லதாக வேதத்தில் சொல்லப்படவில்லை. அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்தில் ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை நம்பி முழுவதுமாக தன்னுடைய வீட்டில் தன்னுடைய அம்மா அப்பா சகோதர சகோதரிகள் எல்லாரையும் விட்டுவிட்டு மோவாபிய பெண்ணாகிய ரூத் நகோமியிடமாக பெத்லேஹேமுக்கு வருகிறாள். தன்னை முழுவதுமாக உறுதியாக என்ன செய்கிறாள் என்றால், நான் உண்மையே பற்றி வருவேன், நான் உண்மை விட்டு நான் எங்கேயுமே செல்ல மாட்டேன் என்று சொல்லி ஒரு மனுஷியை அவளை முழுவதுமாக நம்பி என்ன செய்கிறாள் என்றால் அந்த இடத்தில் வருகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, ஒரு மனுஷியை முழுதுமாக நம்பி வரக்கூடிய அந்த ஒரு ரூத்துக்கு, மோவாபிய ஸ்திரீக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு சாதாரண மனிதனை அல்ல, ஒரு ஏழையான மனிதனை அல்ல, ஒரு பணக்கார, ஒரு ஐஸ்வர்யவானான, கர்த்தருக்குள் பயந்து நடக்கிற, எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிற போவாசை அவனுக்கு கர்த்தர் ஏற்ற துணையாய் கொடுத்தார். அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்தில் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் ரூத்துக்கு கிடைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன கிடைக்கிறது என்றால், அவளுக்கு அப்புறம் திருமணம் நடந்து போவாசிற்கும் ரூத்துக்கும் திருமணமாகி குழந்தைகள் பிறக்கிறது. 4ஆம் தலைமுறையிலே தாவீது என்ன செய்கிறார்? வருகிறார். தாவீதின் தலைமுறையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய், தாவீதின் குமாரனாய் அழைக்கப்படக்கூடிய உலக இரட்சகர் அந்த இடத்தில் தேவனாய், உலக இரட்சகராய், உலக ஜனங்களை மீட்கும்படியாய் வருகிறார். அன்பு பிள்ளைகளே, மோவாபியரே வேண்டாம் என்று ஒதுக்கியிருந்த அந்த ரூத்தினுடைய தலைமுறையில்தான், ரூத்தினுடைய வழியில தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால், அந்த உலகத்தில் தேவாதி தேவனாய் இந்த உலகத்தில் இருக்கிற பாவிகளை ரட்சிக்கும்படியாய் வந்தார். அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்தில் ஒரு மனுஷியை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது அவளுக்கு உலக பிரகாரம் ஆசீர்வாதம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் அவளுக்கு கிடைக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்தில் ஒரு மனுஷியே நம்பி இருக்கிறவளுக்கு அப்படி கர்த்தர் கொடுப்பாரென்னால், கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவனை என்ன செய்கிறார்? பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுகிற நல்ல தேவன். நம் தேவனை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் உறுதியாக பற்றி கொள்ளும் பொழுது, அவள் ரூத்தை எப்படி சொல்லுகிறார் என்றால், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் என்ன சாப்பிடுகிற, நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், மரணம் அடையும் இடத்திலே நீர் மரணமடையும் இடத்திலே நானும் மரணமடைவேன், நீர் அடக்கம் பண்ண இடத்திலே நானும் அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரிக்கக்கூடாது என்று சொல்லி அந்த இடத்தில் தன்னை முழுவதுமாக ரூத்தியிடம், நகோமியிடம் தன்னை கொடுப்பதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்தில் தேவன் இந்த அர்ப்பணிப்பை தான் உங்களிடமும் என்னிடமும் பார்க்கிறார். அன்பு பிள்ளைகளே, எந்த ஒரு காரியமானாலும், இந்த உலகத்தில் இருக்கிற வசதியோ பணமோ பதவியோ, எந்த ஒரு தன்னை விட்டு, அதாவது இந்த உலக பிரகாரம் ஆசீர்வாதங்கள் எதுவாக இருந்தாலும் அவரை விட்டு நம்மளை பிரிக்காதபடி அவரை நாம் உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது, இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, பரலோக ஆசீர்வாதத்தினாலும், மேன்மையான ஆசீர்வாதத்தினாலும், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நிரப்ப அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இன்று நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, அவரை உறுதியாய் பற்றி கொள்வோம். எந்த சூழ்நிலையிலும் அவரை விடாதபடி உறுதியாய் நாம் நிற்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்காய் செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.